நீ உன்னோட கிட்னியை கூட வித்துக்கோ. ஆனா பாட்டியோட பர்த்டே அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்ச ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்த உன்னையும் அந்த கிஃப்டோட சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். புரிஞ்சுதா? சென்னையின் கோடீஸ்வர வணிகர் குடும்பத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவி காயத்ரி தேவியின் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படவிருந்தது. நகரத்தின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தனர். ஆனால் காயத்ரி தேவியின் பேத்தி ஷர்மிளா மட்டும் மிகவும் மன உளைச்சலில் இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய தாத்தா காரணமே இல்லாமல் அவளை தீபக் என்ற ஒரு ஏழை பையனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். அதனால் ஷர்மிளாவுக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசை பாட்டிக்கு கொடுத்து மற்றவர்கள் முன்னால் அவமானப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஷர்மிளா, இன்னைக்கு சாயங்காலம் நான் தரப்போற கிஃப்டை பார்த்து நீயும் உன் பாட்டியும் அசந்து போக போறீங்க. பார்க்க தானே போற? தீபக் ஷர்மிளாவிடம் இப்படி சொன்னானே தவிர அவனிடம் எந்த திட்டமும் இல்லை. அவன் ஒரு நகை கடைக்கு சென்றான். அங்கு ஒரு மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்த போது, ஏய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு நகையும் 5 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது, உனக்கு தெரியுமா? பார்த்துட்டு தானே இருக்க. அதை பார்க்கறதுக்கு கூட பணம் கொடுக்கணுமா? அப்படியா? உன்னை அடிக்கிறது கூட எனக்கு பணம் தேவையில்லை, புரியுதா? போ அந்த பக்கம். அந்த காவலர் கௌதமை பார்க்க கூட விடாமல் தள்ளிவிட்டார். போங்கற. தீபக் ஷர்மிளாவின் பாட்டிக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அதே நகை கடையின் செக்யூரிட்டி போலீஸை அங்கே அழைத்து வந்தார். அங்க நிக்கிறான் பாருங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.